வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டி பார்க்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெறும் மரத்துலேயே பெரிய பெரிய பட்டியெலாம் தான் பார்த்துடணும். அதுக்கப்புறம் சீலர் போட்டுட்டு இது மாதிரி நம்ம பட்டி பார்க்கணும். தேய்ச்சிட்டும் மறுபடியும் இது மாதிரி நம்ம பட்டி பார்க்கணும். தேய்ச்சிட்டாலும் ஒரு சில பட்டிலாம் இருக்கும், அதையும் நம்ம இது மாதிரி பார்த்துட்டோன்னா க்ளீனாக இருக்கும். பட்டி பார்க்குறது தான் உட் பாலிஷ் ஒரு முக்கியமான ஒர்க்கு. இது சீலர் பட்டி. இதே பெரிய பெரிய பட்டிலாம் இருக்குது அப்படின்னா மெட்டல் பேஸ்ட் பார்க்கணும். மெட்டல் பேஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பெரிய பட்டி. இது மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். சாக் பவுட்ரு பார்த்தீங்கன்னா கொட்டிடும், அப்படியே மாவு மாதிரி கொட்டும். நாளாச்சுன்னா சின்ன சின்ன பட்டிங்க தான் சாக் பவுட்ரு சரியாக இருக்கும். இது மாதிரி இருக்குதுன்னா ரொம்ப நெப்பமாக இருக்குதுன்னா, அதெல்லாம் நெப்பமாக இருக்குதுன்னா நல்லா குத்தி எடுத்துகிட்டு வெளியே மெட்டல் பேஸ்ட் பார்க்கலாம். இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா எரால்டெட்டு மரத்தூளியும் கலந்து பார்த்துட்டாங்க, அது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இன்னும் நல்லா பெஸ்ட்டு. இது கொஞ்சம் குயிக்காக வேலை ஆகணுன்றதுனால நாங்கள் இது மெட்டல் பேஸ்ட் பார்க்குறோம். மெட்டல் பேஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் அந்த டஸ்ட்டு அழுக்கு நப்பமான இடம்லாம் இருக்கும், நல்லா க்ளீனாக சுரண்டி எடுத்துடணும். அப்படி க்ளீனாக சுரண்டி எடுக்கலைன்னா மெட்டல் பேஸ்ட் அது கொட்டிடும், கிரிப்பாக பிடிக்காது. க்ளீனாக சுரண்டிட்டோம், தூசெல்லாம் க்ளீனாக தட்டிட்டு இதுக்கு மேலே மெட்டல் பேஸ்ட் பார்க்குறோம். மெட்டல் பேஸ்ட் பார்க்குறது இன்னும் வெறும் மரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு, இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி சீலர் போட்டு பார்க்கக்கூடாது. நாங்கள் சீலர் போட்டு அப்புறமா தான் அந்த பட்டியை மேலே தெரிஞ்சுது. அது க்ளீனாக நோண்டி எடுத்துகிட்டு தான் இப்போ நம்ம பட்டி பார்க்குறோம். ஆரம்பத்துலேயே இது போல் மிஸ்டேக்லாம் இருந்தால் ஃபஸ்ட்லேயே நோண்டி எடுத்துகிட்டு வெறும் மரத்துலேயே மெட்டல் பேஸ்ட் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. சுரண்டி எடுத்துட்டோம். இது போல் பட்டிலாம் மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். ஸ்பெஷலாம் நீங்கள் சாக்கு பவுட்ரு வச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா கொட்டிடும். இன்னும் பெஸ்ட்டுன்னா அந்த எரால்டெட்டும் மரத்தூளும் கலந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். மெட்டல் பேஸ்ட் கூட ஆர்ட்னர் இருக்கும். அந்த ஆர்ட்னரையும் பேஸ்ட்டையும் ஒன்றா கலக்கணும், அப்போ தான் காயும். அந்த ஆர்ட்னர் போடாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா காயாது. அந்த ஒயிட் ஆர்ட்னர் கூட நல்லா ரெண்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேஃபுக்கு இடத்துல இதை அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீந்துச்சுன்னா அது கட்டியாகிடும், வேஸ்ட்டு தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டிடும். இப்போ கேஃபில் அப்ளை பண்ணுறோம். நல்லா வச்சு அழுத்தி அப்ளை பண்ணணும். நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டிங்கன்னா மேலோட்டமாக தான் இருக்கும். மேலோட்டமாக இருக்குது அப்படின்னா கை வச்சு அழுத்தினா இறங்கிடும், போல் ஆயிடும். நல்லா உள்ளே வச்சு நல்லா அழுத்தி பார்க்கணும். அப்போ தான் கிரிப்பாக மூளை முடுக்கெலாம் போய்ட்டு அந்த பட்டி ஃபில் ஆகும். பட்டி பார்த்து ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா இது போல் மட்டமாக சீவி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெஞ்ச பட்டி இருந்தால் நம்ம பார்த்துட்டு தேய்ச்சிக்கலாம். மட்டமாக இருந்தால் விட்டுடலாம். மெட்டல் பேஸ்ட்டில் இந்த மாதிரி சீவி தான் எடுக்கணும். நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்கன்னா அது லேட்டாக தான் ஆகும். இப்போ இது மாதிரி 100 அப்படி இல்லைன்னா 120 வாட்டர் மேலே தேய்க்கலாம். பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு தூசட்டிட்டு நம்ம வார்னிஷ் அப்ளை பண்ணலாம். மெட்டல் பேஸ்ட் பட்டின்றது ஃபஸ்ட்லேயே பார்த்துடுது. சீலர் பட்டின்றது நம்ம ஃபஸ்ட்டு கோடி சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டி பார்க்குறது தான் சீலர் பட்டி. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்போவுமே மெட்டல் பேஸ்ட் ஃபஸ்ட்டே பார்த்து தான் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.